சென்னை விமான நிலையம் தனியார் மயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாரதி. பாரதி, சொல்லுங்க, விமான நிலைய பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கான காரணம் என்ன? தேவா, கடந்த சில வருடங்களாக டெல்லி, மும்பை, அதுக்கப்புறம் ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட 4 விமான நிலையங்கள் ஏற்கனவே தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது. இதற்கு அடுத்த கட்டமாக கொல்கத்தா மற்றும் சென்னை விமான நிலையங்கள் நல்ல முறையில் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இது தனியார் மயமாக்க முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு ஊழியர்கள் பணியிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு ஊழியர்கள் தற்போது கருப்பு பேட்ஜ் அணிந்தும் அதே போல கருப்பு கொடி ஏந்தியும் பல்வேறு விதமான போராட்டங்களை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வரிசையில் இன்று தற்பொழுது கருப்பு உடை அணிந்தும் அதே போல கருப்பு கொடியேந்தியும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தேவா, பாரதி, இது தொடர்பாக விமான நிலைய ஒழுங்குமுறை ஆணையம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? திவ்யா, தொடர்ச்சியா ஏற்கனவே 4 விமான நிலையங்கள் ஏற்கனவே தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது. இதற்கு அடுத்த கட்டமாக இந்த 2 விமான நிலையங்களும் முழுமையாக தனியார் மயமாக்கப்படாது. முன்பு இருக்கக்கூடிய பார்க்கிங் மட்டும்தான் பிரைவேடைசேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட நேற்று அதற்கான ஹையர் அபிஷியல்ஸ் ஒரு 5 பேர் இங்க இருக்கக்கூடிய விமான நிலைய ஆணையங்கள் அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. இது சம்பந்தமா பேச்சுவார்த்தைக்கு கூட இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பேசியிருக்காங்க. இது ஜார்ஜியா நேத்து ஹையர் அபிஷியல்ஸ் 5 பேர் வந்ததா சொல்லியிருந்தீங்க இல்லையா, என்ன சொன்னாங்க? இல்ல, நாங்க அவங்க கிட்ட பேசல. ஏன்னு கேட்டா அவங்க பிரைவேடைசேஷன் பண்றதுக்காக வந்தாங்கன்னு சொல்லும் பொழுது நாங்க அவங்க கிட்ட பேச விருப்பப்படல, அவங்க பேச அனுமதிக்கும் இல்ல. நாங்க ஏன்னு கேட்டா நாங்க we are opposing the privatization. எதுக்காக நாங்க பிரைவேடைசேஷன் அப்போஸ் பண்றோம்னா, இன்னைக்கு டெல்லி, பம்பாய், பெங்களூர், ஹைதராபாத் இந்த 4 ஏர்போர்ட் ஏற்கனவே பிரைவேடைசேஷன் ஆயிடுச்சு. ஐயாட்டா என்ற நிறுவனம் இன்னைக்கு காஸ்ட்லியஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இந்த வேர்ல்டுனா அது டெல்லி GMR ஏர்போர்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா பிரைவேடைசேஷன் பண்ணதுனால யூசர் டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் என்றத அதிகபட்சமா 1875 ரூபாயும் குறைந்தபட்சமா டொமஸ்டிக்ல 500 ரூபாயும் கலெக்ட் பண்றாங்க. ஆனா அதே யூசர் டெவலப்மெண்ட் ஃபீஸோ ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி பங்கன் பண்ற சென்னை ஏர்போர்ட்லயோ கல்கட்டா ஏர்போர்ட்லயோ 166 ரூபாய் இல்ல மேக்சிமம் 400 ரூபாய் தான் கலெக்ட் பண்றதுக்கு எரா என்ற டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுத்திருக்கு. ஆனா அதே எரா டிபார்ட்மெண்ட் பிரைவேட் பிளேயர்ஸ் எங்க நடத்துறாங்களா, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, பம்பாய்க்கு அதிகபட்சமா 1875 ரூபாய் கொடுக்கறாங்க. ஏற்கனவே ஏற்படக்கூடிய பணியாளர்களுக்கு எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும் நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டியில ப்ராஃபிட் மேக்கிங் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா 123 ஏர்போர்ட்ல சுமார் 10 இருந்து 15 ஏர்போர்ட் தான் ப்ராஃபிட் மேக்கிங் வருது. இந்த ப்ராஃபிட் மேக்கிங் வர ஏர்போர்ட் எல்லாத்தையுமே பிரைவேடைசேஷன் வித்துட்டீங்கன்னா இதுல வர வருமானத்தை வச்சுதான் மத்த சின்ன ஏர்போர்ட்லாம் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருமானமே போயிடுச்சுன்னா சின்ன ஏர்போர்ட் நடத்த முடியாது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி என்ற ஒரு மினி ரத்னா ஸ்டேட்டஸ் உள்ள பப்ளிக் செக்டர் செகண்டரிஸ் ஆயிடும். செகண்டரிஸ் ஆன என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் செகண்டரிஸ் ஆயிடுச்சு, இதை அழிச்சிடணும், இதை ஒழிச்சிடணும் சொல்லிட்டு போகும்போது இதுல பாதிக்கப்பட போறது 21,000 தொழிலாளிகளும் அவர் குடும்பங்களும். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதன் மூலமாக வேலை இழப்பார்கள் என்று இவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக பல்வேறு விதமான போராட்டங்களையும் கூட இவர்கள் முன்னெடுக்க உள்ளனர். திவ்யா, உங்க தகவல்களுக்கு நன்றி பாரதி.